வெல்கம் பேக் கைஸ். மார்ச் 18 வந்துருச்சு. இன்வின்சிபிள் சீசன் 4க்கு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்க் கிரேசன் வாய்ஸ் ஆக்டர் ஸ்டீவன் யன் இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த சீசன் ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதில் மாற்று கருத்தே இல்லைன்னு மொதல் 3 எபிசோடில் தெரியுது. எஸ்பெஷலி எபிசோட் 2 தந்த இம்பேக்ட் வேர்ல்டு வைட் கேட்டாஸ்ட்ரோஃபிக் ஈவெண்ட் இன்வின்சிபிள் வாருக்கு அப்புறம் 1 வீக் லேட்டர் கான்குவெஸ்டோட ரேஜை இந்த வேர்ல்டு ஃபீல் பண்ணுச்சு. இந்த பேரழிவுக்கு பின் கேமியோ பண்ண மைனர் சூப்பர் ஹீரோஸை பார்க்க போகிறோம். கூட ஜாயின் பண்ண நியூ வில்லன்ஸ் யாரு, எஸ்பெஷலி வில்ட்ரம் எம்பையருக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸ் அங்கே இங்கன்னு ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, கெட் ரெடி டு சீசன் 4ஓட ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வச்ச டைட்டில் மேக்கிங் த வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். இந்த எபிசோட அடாப்டேஷன் இன்வின்சிபிள் காமிக் இஷ்யூ 68 நடக்கிற ஈவெண்ட்ஸை போட்டே பண்ணுது. இஷ்யூ 70.5ல ஜிடிஏ டைரக்டர் சீசில் ஸ்டெட்மன் சொன்ன வாக்கியத்தை எபிசோட் டைட்டிலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண வில்லன் தி டைனோசரஸ்க்கு இருக்க மோட்டிவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதும் நம்ம நோட் பண்ண வேண்டிய மேட்டர். இனிஷியலாக எபிசோட் 1 டைட்டில் யூ கேவ் மீ நோ சாய்ஸ்னு தான் வைக்கிறதா இருந்துச்சு. பட் சில அன்னோன் ரீசன்ஸ்னால மாற்றிட்டாங்க. எபிசோடோட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நோ டயலாக், ஒன்லி வோக்கல் மியூசிக் செட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சிமிலர் எபிசோட் சீசன் 3லயும் இருந்துச்சு. கான்குவெஸ்ட் கூட ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் ஏறங்க ஒரு 2 வீக்ஸ் லேட்டர் சீசன் 4 ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் ரெக்கவரிக்கு கூட டைம் கொடுக்காம ரோபாட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் ஹெல்ப்போட மார்க் வேலை பார்க்கறான். கூடவே நல்லா வளர்ந்த ஆலிவர் ஹெல்ப் பண்றான். வாய்ஸ் ஆக்டரா ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல இருந்த சேம் கிறிஸ்டியன் கான்வெரி தான் ஜாயின் பண்ணிருக்காரு. சீசன் 3 டு சீசன் 4 கிறிஸ்டியனோட வாய்ஸ் சேஞ்ச் ரொம்ப டீப்பா இருக்கும். நான் வாய்ஸ் ஆக்டரே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டேன். இம்மார்டல் அண்ட் கேட் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ரிமைனிங் கார்டியன்ஸ் அண்ட் டீம் ஒன்னா வேலை பார்க்கறாங்க. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் உலகமே ஸ்தம்பிச்சு போனதுக்கு அப்புறம் வில்லன்ஸோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓப்பனிங்ல ஏதோ பெரிய மான்ஸ்டரை ஃபைட் பண்ணி கொன்ன இன்வின்சிபிள் ஸ்பேஸ்ல அன்கான்சியஸா இருக்கான். கண் முழிச்ச உடனே எர்த்ல சூப்பர் வில்லன் கிரியேட் பண்ண எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து வர பிரைட் லைட்டை நோக்கி போறான். ரஷ்யன் சூப்பர் வில்லன் கர்ஸ்க் ஏதோ ஃபாரஸ்ட்ல பண்ற அட்டாக்ஸை மார்க் நிறுத்துறான். நெக்ஸ்ட் கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல வந்த நியூ அன்னேம்டு வில்லனை ஆலிவர் ஃபைட் பண்றான். இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் கிரைம் சிண்டிகேட் ஆர்டரை சேர்ந்த ஸ்லேயிங் மேண்டிஸ் பிரிட்டன்ல அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் சீசன் ஸ்ட்ரைப் வின்சிபிள பிசினஸ் பேபி அண்ட் பிக் மெல்டு ஃபைட் பண்றதா பார்த்ததுக்கு அப்புறம் பிரிட்டன்ல ஸ்லேயிங் மேண்டிஸை ஃபைட் பண்றாங்க. ஜிடிஏல ரெஸ்கியூ அண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஓவர் டைம் வேலை பார்க்கறாங்க. பேங்க் ராபரியை தடுக்கிற ஆட்டம் ஈவ் அண்ட் ஃபைனலா ஈவில் இன்வின்சிபிள் அட்டாக் பண்ண டிஃபரெண்ட் சிட்டிஸை ரீபில்ட் பண்றதா நம்ம பார்க்கலாம். எல் சூப்பகாப்ரான்றவன் லாஸ்ட் சீசன் கேப் வின்சிபிள ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இங்க ஃபியூனரல்ல ஸ்பீச் கொடுக்குறான். ஆடியன்ஸ்ல இருக்கிற மைனர் சூப்பர் ஹீரோஸ்ல பாஞ்சியா, பூச்சி மாதிரி பெரிய கண்ணோட இருக்க பக் ஐ, டாக்டர் ஃப்ரீஸ் லுக்கிங் கை, இவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பின்னாடி ஈவில் மார்க்கை ஃபைட் பண்ண முக்கியமான ஹீரோஸ் கண்ணை கட்டின பெஸ்ட் டைகர் கேப் வின்சிபிள ஹாங்காங்ல ஃபைட் பண்ணா. அப்படியே பக்கத்துல பிரிசன் வின்சிபிள ஃபைட் பண்ண ரஷ்யன் சூப்பர் ஹீரோ கேஸ்டயன். லாஸ்டா மொவின்சி ஹாக்கை ஃபைட் பண்ண கிட் தார் இருக்கான். ஆத்தங்கர ஓரத்துல பர்லி அவன் ஃப்ரெண்டோட சாம்பலை கரைக்கிறான். இந்த சாம்பல் இன்வின்சிபிள் வாரில் இறந்து போன ஸ்ட்ராப்னலோடதுன்னு சீசன் 3ல காட்டியிருந்தாங்க. அடுத்ததா ஒரு கைஜுவை நிறுத்த வந்த கார்டியன்ஸ்க்கு வேலை இல்லாத மாதிரி இன்வின்சிபிள் அதை ஒரே அடியில் சாச்சிட்டான். வீட்டுக்கு வந்த மார்க்கு இன்வின்சிபிள் வார் அண்ட் கான்குவெஸ்ட் பண்ண அட்டாக்னால PTSD தாக்கம் இருக்கு. எஸ்பெஷலி அவன் ஃபேமிலிக்கு வந்த த்ரெட்ஸை தான் அந்த கிளிப்ஸ்ல காட்டுறாங்க. ஒன்ஸ் மோர் கால் வந்த உடனே ஆலிவரை கூப்பிட்டு ரூமுக்கு போன மார்க் ஃபர்னேஸ் அப்படின்ற சூப்பர் வில்லனை மென்ஷன் பண்றான். மார்க் அண்ட் ஆலிவர் ஃபர்ஸ்ட் டைம் சூட் ரெடி பண்ணிட்டு கிளம்பின மிஷின்ல ஃபைட் பண்ண வில்லன் தான் ஃபர்னேஸ். உட்கார கூட டைம் இல்லாம சூப்பர் ஹீரோ வேலை பார்த்தது ஆலிவருக்கு டயர்டா இருக்குன்னு சொல்றான். பட் மார்க் ரெஸ்ட் கூட எடுக்காம கிளம்புறான். டெபி ரெஸ்ட் எடுக்க சொல்றா. ஆனா மார்க் என்ன சொல்றான்னு நீங்களே பாருங்க. You don't see the way people look at me out there. So I don't get to be tired or take a night off. And neither does லாஸ்ட் சீசன் ஃபினாலில் கான்குவெஸ்டோட அரைவலை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி டைட்டில் கார்டு செட் பண்ணியிருந்தாங்க. அந்த சேம் கலர் தீம்ல இருந்து பிரேக் ஆகி பேக்ரவுண்டில் ஸ்பேஸை ரிவீல் பண்ணுறாங்க. நடக்க போகிற வாரில் த கிரேட் வில்ட்ரம் எம்பையருக்கு மார்க் அண்ட் டீம் முடிவு கட்ட போகிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. டைட்டில் கார்டு அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷனை ஃபினாலேயில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சீசில் டீமை ஒன்ஸ் அகைன் கார்டியன்ஸ் ஆஃப் த குளோப்ல ஜாயின் பண்ண சொல்கிறான். சீசன் 3 இன்வின்சிபிள் வாரில் இருந்தே ஹெல்ப்புக்கு ஜாயின் பண்ண பிரிட் இப்போ அஃபிஷியலாக கார்டியன்ஸில் மெம்பர் ஆனது மட்டும் இல்லை, ஹீ இஸ் த லீடர் நவ். லாஸ்ட் சீசனில் பார்த்த பிரேக்கிங் பேட் ஆக்டர் ஏரன் பால் பவர் பிளெக்ஸுக்கு வாய்ஸ் ஆக்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பிரிட்டுக்கு வாய்ஸ் ஆக்டரா ஜானத்தன் பேங்க்ஸ் ஜாயின் பண்ணிருக்காப்ல. நெக்ஸ்ட் அப் இன்வின்சிபிள் இன்கார்பரேட்டட்னு ஆட்டம் ஈவ் லாஸ்ட் சீசன்ல கிரியேட் பண்ண பிரைவேட் சூப்பர் ஹீரோ செக்யூரிட்டி ஃபார்முக்கு கால் வருது. மார்க் அந்த காலை செக் பண்ண போய் நியூ வில்லன் ஆஃப் த டவுனை மீட் பண்றான். தி டைனோசரஸ் வாய்ஸ் ஆக்டட் பை ஆக்டர் மேத்யூ ரைஸ். டாக்டர் டேவிட் ஆண்டர்ஸ் எமோஷனல் கண்ட்ரோல் லூஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி அடுத்தவன் மேல வெறுப்பாகும் போது ஒரு ரெட் டைனோசர் டைப் மான்ஸ்டரா மாறிடுவான். ஹல்கை இன்ஸ்பயர் பண்ணதுன்னு சொல்லலாம். பட்
இந்த கேரக்டர் மோர் லைக் அன்னியன்னு நான் சொல்லுவேன். மக்களோட வெறுப்பு, பொதுநலம் இல்லாதது, அப்புறம் சுயநலனால உண்டான அன்னியன் மாதிரி ஹியூமன்ஸ் எர்த்துக்கான பெரிய டேஞ்சராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கவுண்ட் அதிகமாகிறது நிறுத்த ட்ரை பண்ணுறவன் தான் தி டைனோசரஸ். கில்லர்ஸை கொல்லாமல் நிறைய இன்னசென்ட் சாவுக்கு நம்ம இன்டைரக்டாக காரணமாக இருக்கிறதுக்கு எல்லா கெட்டவங்களையும் கொல்றதே மேல்னு மார்க் லாஸ்ட் சீசனில் முடிவெடுத்திருப்பான். அதனால் டாக்டர் டேவிட் ஆண்டர்ஸை உயிரோட விடலாமான்னு யோசிக்க கார்டியன்ஸ் அவனை காப்பாற்றிட்டாங்க. ஈவ் பேரண்ட்ஸை டின்னருக்கு மீட் பண்ண போன மார்க் இப்படி காசு வாங்கி தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்க, கார்பரேட்ஸுக்கு செக்யூரிட்டி அண்ட் ரெஸ்பான்ஸ் தானே ப்ரொவைட் பண்ணுறோம், சாதாரண பீப்புளுக்கு அப்படி பண்ணலன்னு ஈவ் சொல்கிறா. டின்னரில் ஈவ் அப்பா நோலன் அண்ட் மார்க் போட்ட சிகாகோ ஃபைட்டில் அவன் ஆஃபீஸும் போயிடுச்சு வேலையும் போயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறான். அடுத்து ஈவுக்கு 2 தடவை மார்க்னால ஆல்மோஸ்ட் அவள் உயிரே போயிடுச்சுன்னு சொல்லி காட்டுறான். ஈவோட பவர்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யலை. லாஸ்ட் சீசன்ல இருந்து டே பை டே ரொம்ப மோசமாகிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவர் பிளான்ட்டை நியூ வில்லன் நேம்டு யூனிவர்ஸாக அட்டாக் பண்ணுறா. வாய்ஸ் ஆக்டிங் பண்ணுறது டனாய் குரேரா. பிளாக் பேந்தரில் வரக்கூடிய ஒக்கோயே. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, தி மார்வல்ஸில் வர வில்லன் டார்பென் கூட யூனிவர்ஸாக நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. பவர் பிளான்ட்ல எடுக்கிற எனர்ஜி அவன் மக்களை ரிவைவ் பண்ணுன்னு அவ சொல்ற பேக் ஸ்டோரி கேப்டன் மார்வல்னால அழிஞ்ச க்ரீ வேர்ல்டு ரிவைவ் பண்ண டார்பெனோட மோட்டிவ்ஸ் மாதிரி தான் இருக்கும். காமிக்ஸ் படி யூனிவர்ஸ் ஆகவும் அப்சர்வபிள் யூனிவர்ஸுக்கு வெளியே இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பட் டிவி ஷோல சேஞ்சஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. அவளை மார்க் அண்ட் ஈவ் தடுத்து நிறுத்துறாங்க. ஆலிவர் அண்ட் டெபி ஆர்ட் ரோசபாம் த சூப்பர் ஹீரோ டெய்லர் கிட்ட வேகமாக வளர்ற ஆலிவருக்கு நியூ சூட் ரெடி பண்ண வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கு டிரான்சிஷன் ஆகுது. டெபியோட ஃபேஸ் ரிங்கிள்ஸ்லாம் மறைஞ்சி யங்கர் டெபிக்கு வந்தா வயிற்றுல மார்க்கோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இம்மோர்டல் சொன்னதால ஒரு நியூ சூட் வேணும்னு நோலன் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ட் ரோசபாம் கிட்ட வந்திருக்கான். கிட் ஆம்னி மேனை பார்த்து டெபிக்கு அந்த மெமரி ஞாபகம் வந்திருக்கு. அடுத்த புது த்ரெட்டா செக்விட்ஸ் ஒன்ஸ் அகைன் டேக் ஓவர் பண்றாங்க. லாஸ்ட் சீசன் என் கிரெடிட்ஸ்ல டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் சியூவர்ஸ்ல இருந்த ஆஸ்ட்ரோநாட் ரஸ் லிவிங்டனோட தலைமையில நிறைய ப்ளூ காலர் ஒர்க்கர்ஸை தூக்கி வேர்ல்ட் டேக் ஓவருக்கு அட்டாக் பண்ண கார்டியன் சீனுக்கு வந்து செக்யூரிட்ஸ் தப்பிக்காம எல்லாரும் ஒரு ஜோன்ல கண்டெயின் பண்ணி ஃபைட் பண்றாங்க. பட் ஹெல்ப் தேவைப்படுறதால மார்க்கை அங்க டெலிபோர்ட் பண்றாங்க. நடந்த பெரிய சண்டையில செக்யூரிட்ஸை கண்டெயின் பண்ற டோம் பிரேக் ஆக போகுது. புல்லட் ப்ரூஃப் அதுக்குள்ள வேகமா இன்வின்சிபிளை ரீச் பண்ண ட்ரை பண்றான். பட் ஆயிரக்கணக்கான இன்னசென்ஸ் லைஃபா இல்ல ஒருத்தன் லைஃபான்னு நல்லா யோசிச்ச மார்க் செக்யூரிட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்க ரஸ் லிவிங்டனை கொண்டுறான். இப்போதான் மார்க் ப்ராப்பரா டெசிஷன்ஸ் எடுக்கிறான். கொலை பண்றவங்களை கொன்னு தான் பிரதர் ஆகணும், வேற வழியே இல்ல. இந்த மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல பண்ணியிருந்தா பல கேஷுவலிட்டிஸ் எழுதிருக்கலாம். எபிசோட் 2 ஓட டைட்டில் இஸ் ஐல் கிவ் யூ த கிராண்ட் டோர். என்டையர் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் கிரேஸ் அண்ட் ஃபேமிலியை சேர்ந்த மார்க், ஆலிவர் அப்புறம் டெபி இவங்க யாருமே அப்பியரன்ஸ் தராம இருக்கிறது இந்த எபிசோட்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். வில்ட்ரம் எம்பையரோட வைலண்ட் பேக் ஸ்டோரி. லாஸ்ட் சீசன் வில்ட்ரம் பிரிசன்ல இருந்து தப்பிச்ச நோலன் அண்ட் ஆலன் வில்ட்ரம் வாருக்கு தயாராக நிறைய வெப்பன்ஸ் அண்ட் டூல்ஸை கண்டுபிடிக்கிற தேடல்ல இருக்காங்க. ஓப்பனிங்ல வில்ட்ரமோட ஃபர்ஸ்ட் லுக் காட்டுறாங்க. த கிரேட் லீடர் ஆர்கலோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி யங் நோலன் குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். யங் நோலனுக்கு வாய்ஸ் ஆக்டரா டாலன் வார்பர்டன் ஜாயின் பண்ணிருக்காரு. த கிரேட் ஆர்கல் தான் வில்ட்ரமோட ஸ்ட்ராங்கஸ்ட் ப்ரிவைல்ஸ்ன்ற ஐடியாலஜியை ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான ரூலர். இன்ஃபேக்ட் வில்ட்ரம் அராஜகத்துக்கு அப்பான்னு சொல்லலாம். ஆர்கலோட வம்சாவழியில யாரும் உயிரோட இல்லைன்னு நோலன் சொல்றான். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. லேட்டரா நம்ம இதை பத்தி நிறைய பார்ப்போம். ஆல்ரெடி அந்த ட்ரைனிங் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. இன்னொரு படி மேல போய் யங் நோலன் அவன் அப்பா அம்மாவை ஃபைட் பண்றான். இமேஜின் திஸ், உங்களோட 18வது பிறந்த நாள் கிஃப்டா ஒன்னு உங்க அப்பா அம்மா கையால கொடூரமா சாகணும், இல்லனா அவங்கள சண்டை போட்டு கொல்லணும். இந்த ஃபிளாஷ்பேக்ல லூக்கனோட யங்கர் செல்ஃபை சின்னதாக கேமியோவில் பார்க்கலாம். சீசன் 1 ஃபைனல் எபிசோட்ல மார்க் கிட்ட நோலன் சொன்ன ஃபிளாஷ்பேக்ல யங்கர் லூக்கனை பார்த்துருப்போம். ஆல்சோ இந்த ஃபிளாஷ்பேக்ல இங்க ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதை தான் கிரேட் லீடர் ஆர்கல் ஸ்டாச்சுன்னு சீசன் 1 பிரேக் டவுன்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இந்த சீசனுக்கு ஸ்டாச்சுவே காணோம். பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ற சீன் சீசன் 1ல 18 வயசான மார்க்கை போட்டு அடிக்கிற நோலனை தான் ஞாபகப்படுத்துது. தன்னை ஒர்த்தின்னு ப்ரூவ் பண்ண நோலன் பேரக்ஸ்ல நியூ யூனிஃபார்ம் வாங்க போவான். இப்போ இருக்கிற சூட்ல இடுப்பு கீழே இட்லி துணி இருக்கும் ப்ரோ, அதுதான் நியூ யூனிஃபார்ம், வேற எதுவும் இல்லை. வில்ட்ரம் பாப்புலேஷனை அழிவுக்கு தள்ளின ஸ்கர்ஜ் வைரஸ் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகுது. பில்லியன்ஸ், அதாவது பல 100 கோடி வில்ட்ரமைட்ஸ் இறந்துருக்காங்க. அதை புதைக்கவோ எரிக்கவோ முடியாம ஸ்பேஸ்ல டம்ப் பண்ணதும் அவங்க பிளானட்டுக்கு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சு. சீசன் 1ல கிரேட் பர்ஜை பத்தி காட்டின வில்ட்ரம்ல இந்த ரிங் எல்லாம் இருக்காது. எல்லா வில்ட்ரமைட்ஸ்க்கும் பரவுனதுக்கு அப்புறம் தான் இன்ஃபெக்ஷன் இன்னும் இருக்குன்னு கிராண்ட் ரேஜன் திராக் கிட்ட ஜெனரல் கிரெக் இன்ஃபார்ம் பண்றான். ரெக்கவர் ஆன வில்ட்ரமைட்ஸ் கூட ஃபுல் கெப்பாசிட்டியில இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கான்குவெஸ்டோட ஃபிளாஷ்பேக்ல ராக்னார் பீஸ் தான் அவன் ரைட் ஹேண்டை எடுத்து
செத்துச்சு அண்ட் முகத்தழும்புக்கும் காரணம்னு பார்க்கலாம். ஈவன் சர்வைவிங் வில்ட்ரமைட்ஸ்க்கு பிறக்கிற குழந்தைங்களும் ரொம்ப வீக்கா இருக்கிறதாவும் பேசிக்கலி ரீப்ரொடியூஸும் பண்ண முடியாதுன்னு வில்ட்ரம் ரேஸோட எக்ஸ்டிங்ஷனை ஃபேஸ் பண்றதா கிரெக் சொல்றான். கிராண்ட் ரியேஜென்ட்டோட ஜெனரல்ஸ்ல கூட சர்வை பண்ணது 3 பேர் தான், அதுலயும் 2 பேர் இறந்துருக்காங்க. வில்ட்ரமைட்ஸுக்கு எண்டே கிடையாதுன்னு த்ராக் சொல்றதோட ஃபிளாஷ்பேக் முடியுது. வில்ட்ரம் ரேஸோட பாப்புலேஷன் பத்தின சீக்ரெட்ஸை 3 சீசன்லயும் அங்கங்க டீஸ் பண்ணிருப்பாங்க. நோலன் ஷேர் பண்ண சீசன் 1 ஃபிளாஷ்பேக்ல வில்ட்ரமைட்டோட ஆக்சுவல் பாப்புலேஷன் கவுண்டோட எந்த மென்ஷனும் இருக்காது. இன்ஸ்டெட் 1000க்கும் மேற்பட்ட பிளானட்ஸை ஆக்கிரமிச்சதுனால அதுக்கப்புறம் போர் செய்ய ஆர்மி இல்லாம ஒரு புதுவிதமா பண்ண ஆக்கிரமிப்பு வழியில தான் அர்த்துக்கு வந்தேன்னு சொல்லியிருப்பான். சீசன் 2ல டெலியா ஏன் வில்ட்ரமைட்ஸ் அவங்க ரேஸ்குள்ள ரீப்ரொடியூஸ் பண்ணாம வேற ஸ்பீஷிஸோட பண்றாங்கன்னு கேட்டிருப்பா. If there are other Viltrumite kids out there, maybe we can turn them against their parents too. Also, why are they breeding with other races? I thought Viltrumites believed in racial purity. See, that's a good question. இன்ஃபேக்ட் இந்த எபிசோட்ல என்னோட ரொம்ப நாள் கேள்விக்கு பதில் கிடைச்சது. அவங்க ரூலை எதிர்த்தா கொன்னு குவிக்கிற வில்ட்ரமைட்ஸ் எதுக்கு அர்த்தை மட்டும் 3 சீசனுக்கு ஒன்றும் பண்ணல. வில்ட்ரமைட் ரூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நோலன் சொல்லுவான். ஜெனரல் கிரெக்கும் அர்த்தை ரெடி பண்ண சொல்லுவான். லாஸ்டா அனிசா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறதா இர்ரெலவெண்டா ஒன்று சொல்லுவா. Human civilization has less than an 18% chance of surviving the next 2 centuries without the loss of billions of lives. At least I don't kill. Yet you let thousands die every day you resist Viltrumite rule. Or do those human lives not matter to you? It's complicated. No, it isn't. We have the technology to repair their climate, feed their hungry, punish their criminals. We will save more of their lives in a single year than you could in 100. You are failing this planet and its people. Do you not see that? The powerful of this world destroy their own home, strip resources for themselves. Large areas of this planet will soon be uninhabitable due to human greed. வில்ட்ரமைட் ஸ்ட்ராங்கஸ்ட் தான் உயிர் வாழணும்னு சொல்றாங்க. அப்புறம் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அதுக்கான பதிலாக தான் ஹியூமன் டிஎன்ஏ வில்ட்ரமைட்ஸுக்கு கம்பேட்டபிளா இருக்கிறது ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நோலன் ஸ்டார்டிங் நல்லவனா இருந்ததுனால தான் மார்க்குக்கு அவன் பவர்ஸ் கிடைச்சதுன்னு சொன்ன உடனே சீசன் 1ல நோலன் மூஞ்சே சோகமாயிரும் போல. நம்ம நோலன் உண்மையிலேயே டெபியை லவ் பண்ணிருக்கான் போல. கோயலிஷன் ஆஃப் பிளானட்ஸோட கேபிட்டல் டெலஸ்கிரியாக்கு நோலன் வந்து த பிட்ரேயர் யாருன்னு ஃபைனலாக தெரிஞ்சுக்கிறான். த கிரேட் தியேட்டர்ஸ் வாய்ஸ் ஆக்டட் பை பீட்டர் கல்லன், த கிரேட் ஆப்டிமஸ் பிரைம் வாய்ஸ் ஆக்டர். இவங்க கூட கம்பெனியா ஆலனோட கேர்ள் ஃப்ரெண்ட் டெலியாவும் ஜாயின் பண்றா. வாய்ஸ் ஆக்டர் யாருன்னா ஷீ ஹல்க் ஆக்ட்ரஸ் டாட்டியா மஸ்லானி. நோலன் தன்னை தான் எம்பையருக்கு எதிராக திரும்பின முதல் ஆள்னு காமிக்ஸ்ல நினைச்சிட்டு இருப்பான். டிவி ஷோல தி பிட்ரேயர்னு வருங்காலத்துக்கு சொல்லி சொல்லி வளர்க்குற மாதிரி காமிக்ஸ்ல இருக்காது. ஆக்சுவலா ஆர்களை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க. சீசன் 2 எபிசோட் 3ல கோயலிஷன்ல ஒரு ஸ்பை இருக்கிறதா தியேடர்ஸ் ஆலன் கிட்ட சொல்லியிருப்பான். ஒன்ஸ் அகைன் இங்க அதை பத்தி மென்ஷன் பண்றாங்க. பட் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கல. நோலனோட வில்ட்ரம் வீக்னஸஸ் அண்ட் வெப்பன்ஸ் லிஸ்ட்ல ராக்னார் பீஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் ரேசரா பார்க்கலாம். இந்த 2 பேரையுமே சீசன் 2 எபிசோட் 6 ஃபிளாஷ்பேக்ல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எபிசோட்ல ரிட்டர்ன் ஆகுறாங்க. வில்ட்ரம் பேண்டமிக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆபத்தா இருக்க எந்த ஒரு வெப்பனும் இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடாது, எனிமீஸ்க்கும் கிடைச்சிடக்கூடாதுன்னு அதெல்லாம் வில்ட்ரம்ஸ் அடிச்சுட்டாங்க. அது நடந்தது நோலனோட தலைமையிலன்றதுனால அவனுக்கு அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரியும். லாஸ்டா ஒரு அன்னோன் ஃபிஷ் லைக் கிரீச்சரை காட்டுறாங்க, நோன் ஆஸ் ஸ்பேஸ் ஷார்க். ஆல்ரெடி வேற பாதி மக்கி போயிருக்கு. காமிக்ஸ்ல ஜஸ்ட் மென்ஷன் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க, ஸ்பேஸ் ஷார்க்கை காட்டிருக்க மாட்டாங்க. ஒரு நியூஸோட நோலனும் மெக்கானிக்கல் ஆர்ம்ஸ் அண்ட் கியர்ஸோட ஆலனும் ரெடி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ரேசரோட இன்ஃபினிட்டி ரேயை தேடி போறாங்க. இந்த கன் பேசிக்கா யூனிவர்ஸ்லயே பவர்ஃபுல் வெப்பன் தான் சொல்லணும். ஒன்ஸ் இது லேசரை ஷூட் பண்ணுச்சுன்னா அது நிக்க கூட நிக்காது. எதிரில் எது இருந்தாலும் ஓட்ட போட்டு போயிட்டே இருக்கும். தாரோட ஸ்டாம் பிரேக்கர் மாதிரி ஸ்பேஸ் ரேசரோட கனெக்ஷன்ல இருக்க இன்ஃபினிட்டி கன்னை அவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். 100 வருஷம் புதைஞ்சிருந்தாலும் உயிரோட இருக்க ஸ்பேஸ் ரேசர் வெளியே வரான். பிளேட் பை ஆக்டர் வின்ஸ்டன் டியூக், அகைன் பிளாக் பேந்தர் ஆக்டர் இம்பாக்கு. ஒரு வில்ட்ரமைட் வாயால சாரின்னு கேட்கறதே கோயலிஷன்ல ஜாயின் பண்றதுக்கு ஸ்பேஸ் ரேசருக்கு போதுமான காசா இருக்கு. நெக்ஸ்ட் சின்லாக் பீட்டில்ஸ் வில்ட்ரமைட்ஸை வீக் ஆகும். அதனால அதை வச்சு டார்ட்ஸ்லாம் செஞ்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்றான் நோலன். பட் காமிக்ஸ்ல வேற கதை இருக்கும். வில்ட்ரமைட்ஸ்க்கு பாய்சன் சின்லாக் இல்ல, அந்த வண்டு அடிச்ச கிளாக்சஸ் பிளான்ஸ் தான். அதை வச்சு நோலனோட எக்ஸ்பெடிஷன்ல என்டையர் பிளான்ட் ஸ்பீசிஸையும் அடிச்சிருப்பான். ஸ்டில் அதை வச்சு வெனம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுவாங்க காமிக்ஸ்ல. பட் இங்க சின்லாக்கே பாய்சனஸ்னு சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹெல்ப் கேட்டு பிளானட் கெல்டேரியாக போறாங்க. அப்போ எர்த் வாரியர் டெக் ஜாக்கெட்டை பத்தி சொல்றாங்க. இன்வின்சிபிள் காமிக்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணது டெக் ஜாக்கெட். அதோட கிரியேட்டர் கெல்டரியன் எம்பரரை கோலிஷன் ஆஃப் பிளானட்ஸ்ல ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா சீசன் 2ல பார்த்துருப்பீங்க. அதை பத்தி டீடைல் சீசன் 2 பிரேக் டவுன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. லாஸ்டா சீசன் 3ல பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சீசனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் காமிக்ஸ்ல வர மேல் கவுண்டர் பார்ட் மாதிரி இல்லாம ஃபீமேலா இருக்க போறதா
போறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் டானியன் பிளானட்டுக்கு அந்த பிளானட்டோட கிரேட்டஸ்ட் வாரியர் பேட்டில் பீஸ்ட்டை விசாரிக்க அவன் இல்லைன்னு சொல்றாங்க. பேட்டில் பீஸ்டோட ஹிஸ்டரியில டார்னியாவை இவ்வளோ செழிப்பா கொண்டு வந்ததுக்கு காரணம் அவன் தான். ஆனா அதிகமா சண்டைக்கு ஆளான அவன் போர் வெறி பிடிச்சவனா மாறிட்டதால அவங்க பிளானட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிடுவாங்க காமிக்ஸ்ல. பட் இங்கே அதை மென்ஷன் பண்ணல. லாஸ்டா ராக்னார் பீஸ்ட்டை பிடிக்க போன 2 பேரும் ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் வெறும் கையோட திரும்ப வராங்க. நோலனை தேட பேசி தனியாக கூட்டிட்டு போய் அவன் தான் ஸ்கர்ஜ் வைரஸை உண்டாக்குனதுன்னு சொல்றான். அண்ட் ஒன்ஸ் மோர் ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு அதோட இம்ப்ரூவ்டு வெர்ஷன் இருக்கிறதா காட்டுறான். லாஸ்ட் எபிசோட்ல எஸ்கேப் ஆன கான்குவெஸ்ட் நேரா வில்ட்ரம்ல கிராண்ட் ரியேஜென்ட் த்ராகை மீட் பண்றான். வாய்ஸ் ஆக்டட் பை லீ பேஸ். த்ராகோட அப்பியரன்ஸ் சீசன் 3 ஃபினாலே மிட் கிரெடிட் சீக்வன்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. பட் டைமிங் ரீசன்ஸ்னால அதை ஃபைனல் கட்ல இருந்து தூக்க வேண்டியதா போயிடுச்சு. அதோட இந்த நியூ சீசன்ல வந்த த்ராக்ல எபிசோட் 2 முடிவுக்கு வருது. அடுத்ததா எபிசோட் 3 பார்க்க போறோம். ஐ காட் கெட் சம் ஏர். இந்த எபிசோட்ல மெயினா ஆட்டம் ஈவோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண கஷ்டப்படுறதா டைட்டில் ரெஃபர் பண்ணுது. எபிசோட் ஓபன் ஆக மெஷின் ஹெட் அண்ட் டைடன் மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் டீம் அப் பண்ணி சீசன் 3ல கொண்ட த டிராகன் ஆர்டர் கிரிமினல் ஆர்கனைசேஷனோட ஃபார்மர் லீடர் மிஸ்டர் லியூ இன்னும் சாகல. சீசன் 3 மிட் கிரெடிட்ஸ்ல பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் மோர் டைட்டனை முடிச்சு கட்ட வந்திருக்கான். ஆர்டருக்கு தலைவனா இருக்கிறதுனால மெஷின் ஹெட்டை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. டைட்டனை ஃபேமிலியா தீத்து கட்ட வந்த அசசின் ஷோவோட நியூ மைனர் ஆன்டகனிஸ்ட் மேக்னடாக்கை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மேக்னடாக்கோட அப்பியரன்ஸ் ஆக்சுவலி ரொம்ப லேட்டு. இவன் ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்திருக்கணும். சீசன் 1 எபிசோட் 5ல டைட்டன் அண்ட் இன்வின்சிபிளா அட்டாக் பண்ணது 5 பேர் இல்ல 6 பேர். ஏன்னா காமிக்ஸ் படி அங்கேயே ஒன் ஆஃப் த அசசினா மேக்னடாக் வந்திருப்பான். ஈவ் அவ பவர்ஸை யூஸ் பண்ண கஷ்டப்பட்டு இருப்பா. அப்போ மார்க் கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அவன் செக்யூரிட்ஸ் அட்டாக் அப்போ ரஸ் லிவிங்டனை கொன்னதை மென்ஷன் பண்றான். இன்வின்சிபிள் இன்கார்பரேட்டடுக்கு கால் வருது. 2 பேரும் போக விருப்பம் இல்லாம ஆலிவரை அனுப்புறாங்க. போனாதான் தெரியுது மிஸ்டர் லியூவை இந்த தடவை ஒரேடியா முடிக்க டைட்டன் போட்ட பிளான். இதுக்கு நடுவுல ஈவ் கேப்ஸ்னு ஒரு டீமை மென்ஷன் பண்ணுவா. I'll call Capes. Maybe they can. இன்வின்சிபிள் இங்க் மாதிரியே இருக்க இன்னொரு சூப்பர் ஹீரோ செக்யூரிட்டி ஃபர்ம் தான் கேப்ஸ் இங்க் ஏகேஏ கேப்ஸ் இன்கார்பரேட்டட். ஹவெவர் இது ஜிடிஏக்கு கீழே வேலை பார்க்கறதா சீசன் 3 எபிசோட் 7ல காட்டிருந்தாங்க. இன்வின்சிபிள் மாதிரி செப்பரேட் காமிக் டெபியூ கேப்ஸ் இங்க்கும் இருந்துச்சு. ஆல்சோ அதுல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் டிவி ஷோல கன்ஃபார்ம்டு மெம்பர்ஸ் 3 பேர் தான். நாக் அவுட், போல்ட், கிட் தார். இன்வின்சிபிளை மீட் பண்ணி செக்யூரிட்ஸ் அட்டாக்கை பத்தி சீசில் பேசிட்டு இருக்கும்போது மார்க் கண்ணில் படாம இருக்க சின்க்ளேரை லஞ்ச் பிரேக் எடுத்துக்க சொல்றான் டொனால்ட். அப்போ சீசன் 3 இன்வின்சிபிள் வார்ல இறந்த வேரியன்ஸ் டெட் பாடியை ரீஅனிமேனா சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான் சின்க்ளேர். ஒன்லி yellow plus லைட் ப்ளூ கலர்ல இருக்க லைட் ப்ளூ இன்வின்சிபிள். நெக்ஸ்ட் டேபிள்ல கேப் இன்வின்சிபிள் ரீஅனிமேட் ரெடி ஆயிருக்கிறத பார்க்கலாம். சீசில் அண்ட் மார்க் பேசிட்டு இருக்கும்போது சின்க்ளேர் பேச்சை கேட்காம இன்வின்சிபிள் கிட்ட வந்து சாரி கேட்பான். பட் மார்க் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஈவோட ப்ராப்ளம்ஸ்க்கு ரோபாட் கிட்ட சொல்யூஷன் கேட்டு போகும்போது ஒரு அலாம் வருது. சீசன் 1ல ஃபிளாக்சன்ஸ் வரும்போது அலர்ட் பண்ற சேம் டிவைஸ் தான் சீசன் 4ல கூட வச்சிருப்பாங்க. கார்டியன்ஸ் அண்ட் இன்வின்சிபிள் ஃபிளாக்சன்ஸ் எடுத்து சண்டைக்கு இறங்குறாங்க. வில்ட்ரமைட்ஸ்க்கு அடுத்து பெரிய இன்டர் பிளானட்டரி இன்வேஷன் பண்ண ட்ரை பண்ற ஏலியன் ரேஸ் தான் ஃபிளாக்சன்ஸ். இதோட இவங்களுக்கு இது 4வது அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் 3 டைம் சீசன் 1லயே வந்தாங்க. ஆனா 3rd டைம் நோலன் அவங்க பிளானட்டை உண்டு இல்லைன்னு ஆயிடுவான். ரோபாட்டும் சூப்பர் வில்லன்ஸோட தொல்லை தாங்காம எல்லாரையும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் மொத்தமா டிஃபீட் பண்றது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு இன்வின்சிபிள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். ஃபிளாக்சன் டிமென்ஷன்ல அவங்க டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரிட்டர்ன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டியை பார்த்த ரோபாட் எல்லாரையும் உள்ள வர சொல்றான். ஆனா அதுக்குள்ள போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுனால மான்ஸ்டர் கேர்ள் அண்ட் ரோபாட் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க. ஆலிவர் ஆபத்துல இருக்கிறதா கால் வருது. அப்போ இன்வின்சிபிள் அங்க போக மிஸ்டர் லியூ தப்பிச்சிடுறான். பட் இதுக்கு காரணமான டைட்டனை ஆல்மோஸ்ட் அடிச்சு கொல்ல போறான். பட் இதெல்லாம் நிறுத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். என் கிரெடிட்ஸ்க்கு ஈவ் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிய வந்ததோட க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்வின்சிபிள் ஈஸ் நியூ சீசனுக்கு இன்னும் மஜாவா இருக்கு. இது போகாதுன்னு லெஃப்ட் அண்ட் ரைட்னு நிறைய ட்ரெய்லர்ஸ் வேற ரிலீஸ் பண்றாங்க. அதோட பிரேக் டவுன்ஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. மொனார்க் பிரேக் டவுன் வேற போடணும். அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் கைஸ். டாடா, see you.